பைத்தானில் வந்து கேஸ்டிங்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து ஏ ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். அடுத்து பி ஈக்குவல் டு ஒரு 50ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்றேன். அடுத்தது இந்த ஏயும் பியை வந்து நான் ஸ்டோர் பண்ணி சியில் வைக்கிறேன். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ்ஸு பின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்துட்டு அடுத்தது பிரிண்ட் பண்ணுறேன். சியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே சி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ ஏயில் வந்து 10 இருக்குது, அதே மாதிரி பியில் வந்து 50 இருக்குது. ரெண்டையும் டோட்டல் பண்ணி சியில் வந்து ஸ்டோர் ஆகுது. அந்த சியை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே ரன்னுன்னு கொடுத்தோன்னே என்ன செய்யுது, ரெண்டும் வந்து அதாவது 10ம் 50ம் கூட்டி என்ன சொல்லுது, இந்த இடத்துல 60 சொல்லுது. ஓகேங்களா? இதையே என்ன செய்ய போகிறேன்னா வந்து இன்புட் கொடுத்து வாங்குற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு தான் வந்து கேஸ்டிங் மெத்தடை யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ ஈக்குவல் டு இன்புட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன், ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன். அதே மாதிரி பி ஈக்குவல் டு இன்புட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் பின்னு சொல்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தாச்சு. இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணும்போது என்ன செய்யும், ஏக்கு வந்து ஒரு வேல்யூ கேட்கும், அது மாதிரி பிக்கு வந்து ஒரு வேல்யூ கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து ரன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ரன் பண்ணும்போது என்ன செய்யுது, இப்போ ஏனுடைய வேல்யூ கேட்குது. இப்போ ஏ வந்து 100 சொல்லி கொடுக்குறேன், ஒரு என்ட்ரு தட்டிட்டேன். அடுத்தது பியினுடைய வேல்யூ கேட்குது, பியினுடைய வேல்யூ வந்து ஒரு 50ன்னு கொடுக்குறேன். கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு தட்டினோடனே என்ன பண்ணுது பாருங்களேன், 100 பக்கத்துலேயே வந்து 50ன்னு வந்துருச்சு. அப்போ 150 சொல்லி இந்த மாதிரி வந்து அதாவது 150ன்னு வருதுன்னா அதுக்கு பதில் 150ன்னு வருது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணும், அந்த இன்புட் வந்து என்னன்னா இன்புட்னு கொடுத்ததுனால இதை வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது, அதே மாதிரி பியை வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துது. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம வந்து இன்டிஜராக மாற்றுறது தான் நம்ம சொல்கிறது கேஸ்டிங் சொல்கிறது. அப்போ இந்த இன்புட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டிஜர்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இன்புட்டுக்கு முன்னாடி இன்டிஜர் சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு இங்கே ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எழுதுறது தான் பேர் என்ன சொல்கிறது, கேஸ்டிங் சொல்கிறது. இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன் கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 100ன்னு சொல்லிக்கிறேன், கொடுத்து ஒரு என்ட்ரு தட்டுறேன். என்ட்ரு தட்டினோடனே இப்போ அடுத்தது ஒரு 50 நம்பர் கொடுக்குறேன், கொடுத்து என்ட்ரு தட்டுறேன். ரெண்டையும் டோட்டல் பண்ணி 150 சொல்லி இந்த மாதிரி வந்துடும். அப்போ இதே மாதிரி மாற்றுறதுக்கு பேர் தான் சொல்கிறது கேஸ்டிங் சொல்கிறது.